மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. மறக்காம நம்ம கதையை ஃபாலோ பண்ணிக்கங்க. நமது கதைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவர்களது கருணையை கண்டு நெகிழ்ந்து போன ராசாத்தி தன் இரு கரங்களையும் கூப்பி டாக்டர் சீதாவை வணங்கினாள். மிகவும் நன்றி அம்மா, இந்த உதவியை நான் எப்படி தீர்ப்பேன் என்று தெரியவில்லை என்று தழுதழுத்த குரலில் கூறிவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த தன் குழந்தையை தோளில் அணைத்தபடி கனத்த இதயத்தோடு மருத்துவமனையை விட்டு மெதுவாக நடக்கத் தொடங்கினாள். வெளியே பயங்கரமான உலகம் அவளுக்காக காத்திருந்தது. ஆனால் அவளுக்கு தான் எங்கே போவது என்று எந்த ஒரு யோசனையும் இல்லை. என்ன செய்வது என்றும் தெரியவில்லை. மெதுவான நடையுடன் பல சிந்தனைகளின் அவள் விலகி செல்வதை பார்த்த டாக்டர் சீதாவின் மனம் பொறுக்கவில்லை. ஒரு பிஞ்சு குழந்தையோடு கணவனை இழந்த ஒரு பெண் எப்படி இந்த சமுதாயத்தை கடந்து வாழ்வார்? இவளுக்கு உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியவில்லையே. கைக்குழந்தையுடன் எப்படி வாழ்வார் என்று அவள் மனதில் பல எண்ணங்கள் வந்து சென்றன. அந்த குழந்தையின் புன்னகையும் அது இவளை பார்த்த பார்வையும் டாக்டர் சீதாவின் மனதை உருக்கியது. ஏதோ ஒரு எண்ணத்தில் சாலையை நோக்கி செல்லும் ராசாத்தியை பார்த்து, ராசாத்தி என்று அவளை அழைத்தாள். சாலையில் இறங்கி நடக்கத் தொடங்கிய ராசாத்தியின் கால்கள் தள்ளாடின. பின்னாலிருந்து டாக்டர் சீதா தன்னை அழைப்பதை கேட்டு அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். டாக்டர் சீதாவின் முகத்தில் ஒரு விதமான தயக்கமும் அதே சமயம் ஒரு முடிவெடுத்த தெளிவும் தெரிந்தது. அவள் அருகில் வந்த டாக்டர் சீதா ராசாத்தியின் கைகளை ஆதரவாக பற்றிக் கொண்டு, நான் ஒன்று கூறினால் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டியே ராசாத்தி என்று மென்மையான குரலில் கேட்டாள். சொல்லுங்க அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் அது எனக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்றாள் ராசாத்தி. இல்லை, எனக்கு இன்று இரவு சென்னைக்கு போக வேண்டிய வேலை இருக்கிறது. எனது குடும்பத்துடன் நான் சென்னைக்கு குடிபெயர்கிறேன். இந்த குடும்பத்தை சேர்ந்த மருத்துவமனைக்கு எனக்கு பணியிட மாற்றம் கிடைத்திருக்கிறது. அது எனக்கு முற்றிலும் புதிய இடம். அங்கே அறிமுகமானவர்கள் என்று எனக்கு யாருமே கிடையாது என்று இடைவெளி விட்டு டாக்டர் சீதா ராசாத்தியின் கண்களை நேராக பார்த்து கூறினார். நீயும் இப்போது கைக்குழந்தையோடு தனியாக நிற்கிறாய். உனக்கென்று யாரும் இல்லை. நீ விருப்பப்பட்டால் என்னோடு சென்னைக்கு வரலாம். என் வீட்டிலேயே தங்கி என் குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டு உன் குழந்தையையும் வளர்க்கலாம். வேலைக்காரி என்று உன்னை நான் நினைக்க மாட்டேன். ஒரு துணையாக நீ என்னோடு இருக்கலாம். அதற்கு நான் உனக்கு மாத சம்பளமும் தருகிறேன். உன் குழந்தையை ஒரு பாதுகாப்பான சூழலில் நீ வளர்க்க முடியும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ராசாத்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் மடை திறந்த வெள்ளமென பெருகியது. ராசாத்தி வேகமாக சீதாவின் இரு கரங்களில் ஒன்றை பற்றிக்கொண்டு, எங்கு செல்வது என்று தெரியாமல் நின்ற என்னை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்கிறீர்கள். செல்லும் திசை தெரியாமல் தவித்த எனக்கு ஒரு வழியை காட்டிவிட்டீர்கள். நிச்சயமாக நான் உங்களோடு வருகிறேன் அம்மா என்று நெகிழ்ச்சியுடன் கூறினாள். டாக்டர் சீதா புன்னகைத்து தன் கைப்பையிலிருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து ராசாத்தியின் கையில் திணித்தாள். சரி, அப்படியென்றால் இந்த பணத்தை வைத்துக்கொள். இன்று மாலைக்குள் உனக்கு தேவையான பொருட்களை ஏதேனும் வேண்டுமென்றால் வாங்கிக்கொள். சரியாக 6 மணிக்கு இந்த முகவரிக்கு வந்துவிடு என்று ஒரு காகிதத்தில் விலாசத்தை எழுதி கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். தனது கையில் இருந்த 100 ரூபாயை ஒரு பொக்கிஷமாக பார்த்தாள். ஏனெனில் இந்த வருடம் எப்படியாவது தன் மனைவிக்கு ஒரு கையால் நெய்தப்பட்ட புடவையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ராசாத்தியின் கணவன் பல முறை அவளிடம் கூறி சத்தியம் செய்திருந்தான். அந்த புடவையின் விலையோ 100 ரூபாய். இப்போது இதை பார்த்தவுடன் தன் கணவன் கூறிய வார்த்தைகள், அவருடன் இருந்த மகிழ்ச்சியான நினைவுகள் அவளது கண்ணுக்கு வந்து சென்றன. அந்த பணத்தை பார்த்தபடியே ராசாத்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் கீழே சிந்தியது. அவள் நேராக சென்றது ஒரு ஜவுளி கடைக்குத்தான். ஆனால் அவள் தனக்காக எதையும் தேடவில்லை. அந்த பணத்தில் பெரும் பகுதியை தன் மகனுக்கான உடைகள், பால் பவுடர் மற்றும் குழந்தைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கே செலவிட்டாள். பணம் தீர்ந்துவிடுமோ என்ற அச்சத்தில் மிக கவனமாக செலவிட்டவள் மீதமிருந்த வெறும் 20 ரூபாயில் தனக்காக 2 மிக சாதாரணமான பருத்தி புடவைகளை மட்டும் எடுத்துக்கொண்டாள். அவளது உலகம் இப்போது அந்த பிஞ்சு குழந்தையைச் சுற்றியே சுழன்றது. நேரத்திற்கு டாக்டர் சீதா கொடுத்த முகவரிக்கு அவள் சென்று சேர்ந்தாள். புது வாழ்வை நோக்கிய பயணத்தின் தொடக்கமாக அன்று இரவே அவர்கள் கிளம்பி சென்னைக்கு வந்தனர். காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை.
அது தன் போக்கில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சென்னைக்கு வந்த அந்த இருண்ட இரவிற்கு பிறகு இதோ 10 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. அந்த 10 ஆண்டுகளில் ராசாத்தியின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள். வறுமையின் பிடியிலிருந்த அவளது முகம் இப்போது நிம்மதியையும் ஒருவிதமான முதிர்ச்சியையும் பிரதிபலித்தது. ஆனால் அந்த தாய்மையின் துடிப்பும் கண்டிப்பும் மட்டும் அவளிடம் துளிகூட குறையவில்லை. டேய், ஓடாதடா, நில்லுன்னு சொல்லேன்ல, என்கிட்ட மட்டும் கையில மாட்டின அவ்வளவுதான், உன் கைய காலை உடைச்சிடுவேன் பாரு. 30களின் நடுப்பகுதியில் இருந்த ராசாத்தி கையில் ஒரு குச்சியுடன் மூச்சிறைக்க துரத்திக் கொண்டு ஓடினாள். அவளது புடவை கலைந்து கிடக்க நெற்றியில் வியர்வை அரும்பியிருந்தது. ஆனால் அவள் துரத்திக் கொண்டிருக்கும் அந்த 10 வயது சிறுவனோ காற்றில் பறக்கும் இறகு போல லாவகமாக ஓடினான். அவன் முகத்தில் ஒரு குறும்புத்தனமான சிரிப்பு. முடிஞ்சா புடிமா, என்ன பிடிக்க உன்னால முடியுமா, இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடிவாயன் பாப்போம் என்று சவால் விட்டபடி சோபாக்களையும் நாற்காலிகளையும் சுற்றி கொண்டு மின்னல் வேகத்தில் ஓடினான் அந்த சிறுவன். அடிக்கழுத, இருடா, என்னால முடியாதா? இதோ வர்றேன், நான் யார் தெரியுமா, கங்கை கரையிலேயே ஓடி பழக்கப்பட்டவடாடா என்று கத்திக்கொண்டே அவனை துரத்தினாள் ராசாத்தி. அந்த வீடு முழுக்க அவர்களின் ஓட்டப்பந்தயத்தாலும் கூச்சலாலும் கலகலவென நிறைந்து வழிந்தது. அப்போது அந்த வீட்டின் தலைவாயில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டவுடனேயே ஒரு நிசப்தம் நிலவியது. உள்ளே நுழைந்தது டாக்டர் சீதா. கையில் மருத்துவப்பை, முகத்தில் ஒரு களைப்பு இருந்தாலும் வீட்டில் நடக்கும் ரகளையை கண்டதும் ஒரு மெல்லிய புன்னகை அவர் இதழ்களில் அரும்பியது. என்ன நடக்குது இங்க? வீடென்ன போர்க்களமா மாறியிருக்கு என்று கேட்டபடி உள்ளே வந்தார் சீதா. அவரை பார்த்ததும் ராசாத்தி அப்படியே நின்றாள். வாங்கம்மா, இப்பதான் வரீங்களா என்று மூச்சிறைக்க கேட்டாள். உடனே அந்த 2 சிறுமிகளும் ஓடிச் சென்று சீதாவின் கைகளை பற்றி கொண்டனர். அம்மா, அம்மா, அண்ணனை அடிக்க ராசாத்தி அம்மா துரத்துறாங்கம்மா, அண்ணன் பாவம் இல்ல என்று புகார் வாசித்தனர். சீதா புன்னகையுடன் ராசாத்தியை பார்த்தார். என்ன ராசாத்தி இது, எப்போ பார்த்தாலும் இவனை இப்படி துரத்திட்டு இருக்கிறது தான் உனக்கு வேலையா? ஏன் இவ்வளவு கோபம் என்று ஆதரவாக கேட்டார். ராசாத்தி கையில் இருந்த குச்சியை தரையில் போட்டுவிட்டு, இல்லம்மா, இவன் பண்ற காரியம் அப்படி. நேத்து இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த வாயாடி மல்லிகா பையன் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கான். இன்னைக்கு நான் கடைக்கு போனப்போ அந்த மல்லிகா என்ன பிடிச்சு எல்லாரும் முன்னாடியும் சத்தம் போடுறாங்க. இவனுக்கு எதுக்கு வம்பு சண்டை என்று ஆத்திரத்துடன் படபடத்தாள். தாய் சொல்லும் குற்றச்சாட்டை கேட்டுக்கொண்டிருந்த அந்த 10 வயது சிறுவன் இப்போது பயத்தை விட்டுவிட்டு கம்பீரமாக முன்னே வந்தான். அவனது கண்கள் அந்த முதியவர் வரதராஜனின் கண்களைப் போலவே தீர்க்கமாக மின்னின. அவன் சீதாவை பார்த்து மெதுவான ஆனால் உறுதியான குரலில் பேசத் தொடங்கினான். ராசாத்தியின் கண்டிப்பான குரலுக்கு அந்த 10 வயது சிறுவன் அஞ்சவில்லை. மாறாக அவனது முகத்தில் ஒரு நியாயமான கோபம் மின்னியது. அவன் சீதாவை நிமிர்ந்து பார்த்து தன் வாதத்தை முன்வைத்தான். ஆமாம்மா, போறவங்க வர்றவங்க மேல தண்ணி அடிச்சு விளையாடினா சண்டை போடாம என்ன பண்ணுவாங்க? அது விளையாட்டா என்ன என்று அவன் கேட்க ராசாத்தி இடைமறித்தாள். அவன் விளையாடிட்டு போறான், அதுக்கு உனக்கு என்ன வந்தது? நீ ஏன் போய் பிடிச்சு அவங்களை அடிக்கணும் என்று ராசாத்தி தன் மகனை கேட்க அந்த சிறுவன் தன் தாயை பார்த்து அழுத்தமாக கூறினான். ஆமாம்மா, அவன் மத்தவங்க கூட விளையாடி இருந்தா நான் ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டேம்மா. ஆனா அவன் எப்படி அக்கா மேல தண்ணி அடிச்சு விளையாடலாம்? ரேணு அக்கா மேல தண்ணி அடிச்சிருக்கான். அதை வேடிக்கை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்கிறது? இந்த வார்த்தைகளை கேட்டதும் சீதாவின் முகம் மாறியது. என்ன சொல்ற விஸ்வா? ரேணு மேல தண்ணி அடிச்சாங்களா? இத பத்தி அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் சீதா. ரேணு சீதாவின் மகள். விஸ்வா இப்போது இன்னும் கொஞ்சம் ஆவேசமாக தொடர்ந்தான். ஆமாம்மா, அக்கா எதையுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டா, ரொம்ப பயப்படுறா. நேத்து அக்காவுக்கு சாப்பாடு பாக்ஸ் கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லி நான் ஸ்கூலுக்கு பின்னாடி எடுத்துட்டு போனேன். அங்க 2-3 பேர் நின்னுகிட்டு தண்ணி பாக்கெட்டு அக்கா மேல அடிச்சு வம்பு கிழித்தாங்க. அக்கா அழுதுகிட்டே ஸ்கூலுக்குள்ள ஊடிட்டா. இத பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? விஸ்வா சொன்னதை கேட்டதும் ராசாத்தியின் கோபம் மெல்ல தணிந்தது. தன் மகன் ஒரு பெண்ணின் மானத்திற்காக போராடி இருக்கிறான் என்பது அவருக்கு பெருமையாக இருந்தாலும் அவனது முரட்டுத்தனம் அவளை அச்சப்படுத்தியது. ஏண்டா, அவன் அப்படி பண்ணுனா நீ எங்கிட்டயோ இல்ல சீதா அம்மா கிட்டயோ சொல்ல வேண்டியது தானே. நீயே அவங்கள அடிக்க போன, உனக்கு என்ன அடிக்கிற வயசாடா என்று ராசாத்தி மீண்டும் மென்மையான குரலில் கண்டிக்க முயன்றாள். அதற்கு விஸ்வா மிக சாதாரணமாக பதில் சொன்னான். நான் என்ன பண்றதுமா, நான் லேசாதான் அடிச்சேன். ஆனா நான் அடிச்சா அவனுங்களுக்கு தாங்க மாட்டேங்குது. ஒவ்வொரு அடிக்கும் அப்படியே சுருண்டு விழுறானுங்க. நான் என்ன வேணும்னா செஞ்சேன். இந்த பதிலை கேட்டு சீதா வியப்புடன் ராசாத்தியை பார்த்தார். என்ன ராசாத்தி இது? இவன் சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய சண்டை நடந்திருக்கு போல இருக்கே. ராசாத்தி பெருமூச்சுடன், ஆமாமா,
இவன் அடிச்ச பசங்க எல்லாம் இவனை விட வயசுல மூத்தவங்க, பெரிய பசங்கன்னு கூட பார்க்காம இவன் கை ஓங்கி இருக்கான். அதான் அவங்க அம்மாக்களெல்லாம் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்றாள். சீதா புன்னகையுடன், உன் பையன் அப்படி என்ன தப்பு பண்ணான்னு நீ நினைக்கிற ராசாத்தி? அநியாயத்தை தட்டி கேட்கறது தப்பா? இவ சின்ன வயசுலயே தன் குடும்பத்தையும் தன்னை சார்ந்தவங்களையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறான், அது நல்ல விஷயம்தானே என்றார். ஆனால் ராசாத்திக்கு நிம்மதி இல்லை. தப்புன்னு நான் சொல்லலேம்மா, ஆனா எதுவா இருந்தாலும் பெரியவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே. இவன் இப்படி எல்லாத்துலயும் சண்டையிட்டுக்கிட்டு இருந்தா இவனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கும்மா என்று தன் அச்சத்தை வெளிப்படுத்தினாள். சீதா விஸ்வாவின் தலையை ஆதரவாக கோதிவிட்டு சிரித்தார். பயப்படாத ராசாத்தி, இவனுக்கு ஒன்றும் ஆகாது. இவன் சாதாரணமானவன் அல்ல. இந்த ஊக்கம் விஸ்வாவுக்கு புது தெம்பை கொடுத்தது. அவன் தன் இரு கைகளையும் தட்டி ஒரு கம்பீரமான சிரிப்பை உதிர்த்தான். பிறகு தன் சட்டை காலரை தூக்கிவிட்டு கொண்டு விஸ்வநாதனின் அதே அதிகார தொனியில் கூறினான், ஆமாம்மா, இந்த விஸ்வாவை அடிக்கிறதுக்கு இனி ஒருவன் பிறந்துதான் வரணும். அதுவரைக்கும் இந்த விஸ்வாவை யாரும் அசைத்து கொள்ள முடியாது. இந்த வார்த்தைகளில் அவனது நரம்புகளில் ஓடும் அந்த விஸ்வநாதனின் இரத்தமும் வரதராஜனின் அதிகாரமும் ஒரு நொடி அந்த அறையவே அதிர செய்தது. ராசாத்தி மௌனமாக தன் மகனை பார்த்து கொண்டிருந்தாள். இவன் வெறும் மீனவ பெண்ணின் மகன் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் வாரிசு என்பதற்கான அடையாளம் அவனது ஒவ்வொரு அசைவிலும் இப்போது வெளிப்படத் தொடங்கியது.